ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 9 அத்தியாயம் 20 பூர்வவம்சம் என்னும் தலைப்பில் பதம் 18. கன்வக குமாரஸ்ய வனே சக்ரே சமுச்சிதாக கிரியாக பத்வா மிருகேந்திரம் தரசா கிரீடதி ஸ்ம ச பாலக. ஒன் பை ஒன் மீனிங். கன்வ முனிவர் குமாரஸ்ய சகுந்தலைக்கு பிறந்த மகனின் வனே வனத்தில் சக்கரே செய்தார் சமுச்சிதா விதிக்கப்பட்ட கிரியா வேத கிரியைகளை பத்வா பிடித்து மிருகேந்திரம் ஒரு சிங்கத்தை தரசா பலவந்தமாக கிரீடதி விளையாடும் ஸ்ம முன்பு ச அவன் பாலக அந்த சிறுவன். டிரான்ஸ்லேஷன். அந்த வனத்தில் கன்வ முனிவர் புதிதாக பிறந்த குழந்தைக்கு செய்ய வேண்டிய வேத சடங்குகளையெல்லாம் செய்தார். பின்னர் அந்த சிறுவன் ஒரு சிங்கத்தை பிடித்து அதனுடன் விளையாடும் அளவிற்கு மிகுந்த சக்திசாலியாக மாறினான். பதம் 19. தம் துரத்யய விக்ராந்தம் ஆதாய பரமதோத்தமா ஹரேர் அம்ச சம்போதம் பர்தூர் அந்திகம் ஆகமத். வெட் பை வேர்ட் மீனிங். தம் அவரை துரத்திய விக்ராந்தம் ஜெயிக்க முடியாத பலமுடையவர் ஆதாய அவளுடன் அழைத்து கொண்டு பிரமதா உத்தமா மங்கையர் திலகமான சகுந்தலை ஹரே பகவானின் அம்ச சம்போதம் ஒரு அம்சத்தின் அம்சமான பர்து அந்திகம் அவளது கணவரை ஆகமத் அணுகினாள். டிரான்ஸ்லேஷன். அழகிய பெண்களிலேயே மிகச்சிறந்தவளான சகுந்தலை ஜெயிக்க முடியாத பலமுடையவரும் பரமபுருஷரின் ஒரு அம்சமுமான தன் மகனுடன் தன் கணவனான துஷ்மந்த மகாராஜாவை அணுகினாள். பதம் 20. யதா ந ஜக்ருஹே ராஜா பாரியா புத்ராவ் அனிந்திதௌ ஸ்ருண்வதாம் சர்வபூதானாம் கேவாக் ஆக அசரீரினி. வேர்ட் பை ஒன் மீன். யதா அப்போது நான் இல்லை ஜக்ருஹே ஏற்றுக்கொள்ள ராஜா அந்த அரசர் துஷ்மந்த மகாராஜா பாரியா புத்ரோ அவரது உண்மையான மகனையும் மனைவியையும் அனிந்திதோ வெறுக்கத்தக்க எவராலும் குற்றம் சுமத்தப்படாத ஸ்ருண்வதாம் கேட்கும் பொழுது சர்வபூதானாம் எல்லோரும் கே ஆகாயத்தில் வாக் ஒரு ஓசை ஆக கூறியது அசரீரினி உடலற்ற. டிரான்ஸ்லேஷன். அந்த அரசர் குற்றமற்றவர்களான அவரது மனைவியையும் மகனையும் ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டார். அப்போது அங்கிருந்த அனைவரும் கேட்கும்படியான ஒரு அசரீரி ஆகாயத்தில் ஒலித்தது. பர்பட் பை ஷிலபிரபா. ஜெய் ஷிலபிரபா. சகுந்தலையும் அவளது மகனும் தன் சொந்த மனைவியும் மகனுமே என்பதை துஷ்மந்த மகாராஜா அறிவார். ஆனால் வெளியிலிருந்து வந்திருந்த அவர்களை பிரஜைகள் அறிய மாட்டார்கள் என்பதால் அவர் முதலில் அவர்களை ஏற்க மறுத்துவிட்டார். ஆனால் சகுந்தலை கற்புடைய பெண்ணாக விளங்கியதால் உண்மையை எல்லோரும் அறிய வேண்டும் என்பதற்காக ஆகாயத்தில் அசரீரி ஒலித்தது. சகுந்தலையும் அவளது மகனும் உண்மையாகவே அந்த அரசனின், அதாவது துஷ்யந்த மகாராஜனின் மனைவியும் மகனுமே என்பதை எல்லோரும் கேட்டு தெரிந்து கொண்டதும் துஷ்மந்த மகாராஜா மகிழ்ச்சியுடன் அவர்களை ஏற்றுக்கொண்டார். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 9 அத்தியாயம் 20 பூர்வவம்சம் என்னும் தலைப்பில் பதங்கள் 18, 19, 20 ஸ்ரீல பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல குருதேவ்க்கு ஜெய். பிரபுபாதுக்கு ஜெய். ஹரி போல்.